பையன் ஓடி போய் அப்பா பிடிச்சு குளிக்கிறான். அப்பா டெல் மீ வாட்ஸ் தி வேல்யூ ஆஃப் லைஃப், வாட்ஸ் தி வேல்யூ ஆஃப் லைஃப், வாட்ஸ் தி வேல்யூ ஆஃப் லைஃப். அப்பா சிரிச்சிட்டே சொல்றாரு, சரி இந்த சனிக்கிழமை உனக்கு லீவ் தானே, ஐ வில் டெல் யூ வாட் தி வேல்யூ ஆஃப் லைஃப் இஸ் ஆன் சாட்டர்டே. வை அப்பா, டுடே இஸ் மண்டே, இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு, நீங்க சீக்கிரம் இல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, சனிக்கிழமை உனக்கு மறக்காம நான் வாட்ஸ் தி வேல்யூ ஆஃப் லைஃப்னு சொல்றேன், சரியா? ஓகே. சனிக்கிழமை காலையில குழந்தை எழுந்திருச்சாச்சு, எனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, அடுத்த நாளும் கிடையாது. அப்பா கிட்ட ஓடி வந்து பாப்பா கொடுங்க வாட்ஸ் தி வேல்யூ ஆஃப் லைஃப், டெல் மீ. அப்பா உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் உள்ளங்கையில எதையோ ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறாரு, கையை மூடுறாரு. மூடிட்டு சனிக்கிழமை நம்ம ஊர்ல சந்தை உண்டு, சரியா? நம்ம ஒரு சந்தை சனிக்கிழமை அன்னைக்கு தான் எல்லாம் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு இடம். நீ என்ன பண்ற அப்படின்னா, அங்க போய் இந்த காய்கறிகள் எல்லாம் தூக்கி வீசி கழிவா ஒரு குப்பை மேடு இருக்கும், அந்த குப்பை மேட்டு கிட்ட போய் நிக்கிற. நான் உன் கையில கொடுத்துருக்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதை கையில வச்சுக்கிறேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது எப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன வேலை அப்படின்னு கேட்க போறாங்க. நீ என்ன பண்ற தெரியுமா எப்படின்னு கையை காமிக்க. இது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கட்டும். காலையில இருந்து மாலை வரைக்கும் நிக்கிற, நின்னுட்டு மாலை சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வர. சரிப்பா, குழந்தை போயாச்சு, கையில வச்சிட்டு இருக்கான். குப்பை நாத்தம் தாங்கவே முடியல, ரொம்ப கேவலமாக இருக்கு. பாதி பேர் அவனை பார்க்கவே இல்லை, மீதி பேர் அவனை கிண்டலா பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கையில நிற்கிறது என்ன, ஒண்ணுமே பேசாம இருக்கான். என்ன வேலை, 2 ரூபாயா? சரி, பையன் மாலையில திரும்பி வந்தாச்சு. அப்பா கேட்கறாரு, எப்படி இருந்தது அனுபவம்ப்பா? ரொம்ப மோசம்ப்பா, குப்பைக்கு நடுவில் நிற்கவே முடியலப்பா, அவ்வளவு நாத்தம் அடிக்குதுப்பா, அவ்வளவு கேவலமா இருக்குப்பா, எல்லாம் கிண்டலா சிரிக்கிறாங்கப்பா. சரி, என்ன கேட்டாங்க, என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? 2 ரூபாயான்னு கேட்டாங்க. அப்படியா, சரி இப்ப என்ன, அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் காத்துட்டு அடுத்த சனிக்கிழமை உடனே அப்பா என்ன, இப்ப நீ எங்க போற தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, there is a museum. அங்க போய் நிக்க போறேன், நின்னுட்டு இதே மாதிரி கை வச்சிருக்க போறேன். பையன் போய் நிக்கிறான், அதே மாதிரி சனிக்கிழமை கால் வலிக்குது, ஆனா இடம் சுத்தமா இருக்கு, கேவலமா இல்ல. வரவங்க எல்லாம் கொஞ்சம் மரியாதைப்பட்டவங்க மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. இவன் கையை அப்படி குமிஞ்சு பாக்குறாங்க. என்ன அருங்காட்சியகத்துக்கு எல்லாரும் போக மாட்டோமே, அங்க வரவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, வந்து பாக்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் எவ்வளவு என்னது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, என் டேபிள்ல கண்டிப்பாக I should mount it on something and keep it on my table. It looks so beautiful, it's so brilliant. How much does it cost? It's 20,000. 20,000? Not bad at all. குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. போன வாரம் 2 ரூபாயான்னு கேட்டாங்க, இப்போ 20,000ங்கறாங்க. அப்பா சொல்லிக்க பதில் பேசக்கூடாது, திரும்பி ஓடி வந்தாச்சு. அப்பாட்ட கொடுத்து என்னாச்சு இன்னைக்கு? அப்பா என்ன சொன்னாங்க? Is it 20,000 அப்படின்னு அவங்களே சொன்னாங்கப்பா. இன்னும் ஒரு வாரம் கூட எனக்கு கொடு. சரி, அடுத்த சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும்போது அப்பா சொல்றாரு, there is a big jeweler in this city. இந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய நகை வியாபாரி இருக்காரு. இன்னைக்கு காலையில என்ன பண்ற தெரியுமா? வரும்பொழுது அவர் முன்னால இத கையில வச்சிட்டு நிக்கிறேன், சரியா? போறான், அவர் வராரு, பாக்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷம் அது அவர் எடுக்கிற விதமே அவ்வளவு அழகா இருக்கு, கையில வைக்கிற விதம் அதோட அழகா இருக்கு. பார்த்துட்டு கண்ணெல்லாம் அப்படி மலர்ந்துருது. Where did you get this from? இந்த கல்லுக்கு அதானே இத்தனை தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய நகை கடையில கூட இது கிடையாது. என்ன வேலைப்பா, சின்ன குழந்தை இதை வச்சுட்டு நின்னுட்டு இருக்க நீ? உன்னை யார் இதை கொடுத்து அனுப்புனாங்க? என்ன வேலை? Just 20 lakhs. 20 lakhs தானா? அதை விட இது அதிகமாக பெருமை. வேலை தெரிஞ்சுதான் நீ சொல்றியா இல்ல தெரியாம சொல்றியா? அவர் பேசி முடிச்ச உடனே குழந்தைக்கு தாங்க முடியல, அவர்கிட்ட ஒண்ணு சொல்லாம எடுத்து ஓடி வந்துட்டான். அப்பா கிட்ட வந்து அனுபவம் எப்படி இருந்தது? அப்பா, this man is asking whether it costs 20 lakhs. அதுவும் சொல்றாரு அந்த விலைக்கு கூட இது கிடைக்கும். இது என்னதுப்பா? அப்பா சிரிச்சிட்டே சொல்றாரு, மிக மிக விலை மதிப்பு வாய்ந்த ஒரு வைரக்கல்லை தான் உங்ககிட்ட நான் கொடுத்தேன், புரிஞ்சுதா? உன்னுடைய திறமைகளும் அதுதான். உங்ககிட்ட இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய திறமைகள் இந்த வைரக்கல் மாதிரி. யார் கூட நின்னு எந்த கூட்டத்துல அதை நீ விற்கிறியோ அதுக்கேத்த மாதிரி உன்னுடைய வேல்யூ மாறும்.